குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:34 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. 17/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து சாதனைகளை செய்ய எல்லாம் வல்ல பகவானை வேண்டி தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 17/1/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. அதே போல் வரவுக்கேற்ப செலவு கண்டிப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடன் நீங்கள் அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதிகமாக வெளியே பேசிடாதீங்க. யாரை பற்றியும் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது இன்றைய நாளில் மிக நல்லது. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. பேச்சுக்களில் கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய, ஒரு லாபங்கள் பெருகக்கூடிய, ஒரு நட்புகள் கிடைக்கக்கூடிய, ஒரு செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதாவது உங்களை விட்டு விலகி போனவங்கெல்லாம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள், புதிய புதிய திட்டங்கள் தீட்டி லாபங்களை அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நபர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாற்றங்கள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதையுமே சாமர்த்தியமாக நீங்கள் இன்றைக்கி சமாளிச்சிருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, வியாபாரத்தில் புதிய புதிய நபர்களுடைய தொடர்பு, அதே போல் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. அலுவலகத்தில் நீங்கள் சில நெளிவு சுழிவுகளெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்க. இதனால் ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு சவாலான வேலையுமே இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், ஒரு திருப்திகரமான நாள் என்று சொல்லலாம்.
நீண்ட நாளே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு திருப்திகரமான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் விட்டு கொடுத்து போகணும். வாய்ப்புகள் உண்டாகும், பயன்படுத்திக்கிங்க. அத்தியாவசியமான செலவுகள் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். சிறு சிறு விமர்சன பேச்சுகள் தோன்றும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும், லாபங்களுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். உறவினருடன் அனுசரித்து போவது, வண்டி வாகனங்கள் போகும் பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது, இதெல்லாமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் குறையினால் எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாகவும், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பெறக்கூடிய நாள். பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனையிலிருந்து இன்றைக்கி விலக போகிறீங்க. அதே சமயத்தில் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்கும். சகோதர வழியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கையாளாக இருந்தாக்கா இந்த இப்போ கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், எதிர்பார்க்காத வரவுகள் வந்து உங்கள் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசி அந்த பிரச்சனையை இன்றைக்கி தீர்த்துருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்தால் இன்றைக்கி அது முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்குது. இந்த ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல நாளாக இருக்குது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்று ஒரு புதுமையான நாள். அதே போல் ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், எந்த விஷயத்தை செய்யும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வது அது மிக முக்கியம். எதிலையுமே இன்றைக்கி நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். அதே போல் அக்கம் பக்கத்தாருடைய வீட்டாருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு இன்பம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னாள் என்றே இந்த நாள் சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணை சேர்க்குவது போன்ற காரியங்கள்லாம் இன்றைக்கி நடைபெறும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்கிட்ட ஏதாவது சண்டை போட்டு இந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொறுப்பாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு வெற்றி. உறவினர்களிடம் இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் தீர்ப்பு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நட்பு மூலம் புதிய நட்புகள் அறிமுகமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக சந்திக்க முடியாத நண்பர்களை இன்று சந்தித்து மனமிட்டு பேசுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகளை அள்ளி செல்லலாம். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். வாய்ப்புகள் கிடைக்கும், தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே அறிமுகமாகக்கூடிய நாள். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களோட உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள், மதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இன்று கிடைக்கும்.
வாகன மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர், வெளிநாடு மற்றும் வெளி தேசத்திலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சியான ஒரு நாள், அனைவருடைய ஆதரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்திருக்கிறதே கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணனுடைய சேர்க்கை உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதரவான சூழல். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சற்று பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு விருத்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு மேன்மையான நாள் என்றே கூட சொல்லலாம். எதுலையுமே பதற்றமின்றி பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தினம். இனம் புரியாத சிந்தனைகள் உங்கள் மனதில் ஒரு தாழ்வும் மனப்பான்மை ஏற்படுத்தினாலுமே அது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மற்றவருடைய தேவைகளை நீங்கள் இன்று பூர்த்தி செய்வீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கும். எதிலுமே சாதிக்க வேண்டும் ஒரு எண்ணம் ஒரு தீர்க்கமாக என்று மனதில் தோன்றும். முக்கிய கோப்புகளை கையாளும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் அனைவருடையுமே அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரிடம் அனுசரிக்கணும், அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் என்று நல்ல முறையில் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே சமயத்தில் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க, குடும்பத்தில் செல்வாக்கு பெருக, எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த நாள் மீண்டும் சொல்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.